காரகரி சர்க்கஸோட எபிசோட் 29. ப்ரீவியஸ் எபிசோட்ல மசாரு ஷிரோகனை நருமிகிட்ட கொடுத்துட்டு குழம்பையனை பார்க்க போயிருக்கான். இந்த எபிசோட் அங்கே ஷிரோகன் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஷிரோகன் ஒரு ஷெல்டரில் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி ஒரு பெட்டில் இருந்து எந்திரிக்கிறாங்க. கரெக்டாக அவங்க எந்திரிக்க நருமி வந்து ஷிரோகன் முன்னாடி நிற்க ஷிரோகன் சந்தோஷமா நருமின்னு எந்திரிக்கிறா. ஆனால் நருமி யாரோ ஒருத்தங்க அவனுக்கு பிடிக்காதவங்க கிட்ட பேசுகிற மாதிரி, நீ ரெக்கவர் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன், நீ இப்போ என் கூட வரணும், உன்னை கூப்பிடுறாரு அப்படிங்கிறான். சொல்லப்போனால் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அவள் நைட் ட்ரெஸ் போட்டிருப்பா, அதை கூட சேஞ்ச் பண்ணாமல் ஒரு பொண்ணாவே நடத்தாமல் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறான். அவளை இழுத்துக்கிட்டு கதவை விட்டு வெளியே போக, வெளியே அர்லிக்யூனாவும் பேண்டலோனும் லேடி ஃப்ரான்ஸைனை மரியாதையாக நடத்துங்க, அவங்கள ஒழுங்காக நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கூட்டிகிட்டு போங்க, இல்லைனா நீங்கள் எங்கள் ரெண்டு பேத்தையும் ஃபைட் பண்ண வேண்டிய நிலைமை வரும், பார்த்துக்கோங்கன்னு மரியாதையாக சொல்கிறாங்க. நருமியும் சீக்கிரம் வரணும், போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறான். ஷிரோகனும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு நருமியை ஃபாலோ பண்ண நருமி கிட்ட ஷிரோகன் ஷெல்டரை பற்றி கேட்குறாங்க. இங்கே இருக்கிற குழந்தைங்களும் அடல்ட்ஸும் மட்டும்தான் இந்த உலகத்தில் மீதி ஜனாகாவால் அளவுக்கு பாதிப்படையாமல் நடக்கிற அசைகிற மனுஷங்க, மற்ற உலகமும் ஜொனாஃபாவால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு ஃபூக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த தாத்தாவை சொல்கிறாரு ஷிரோகனோட ஹெட்டை. இதுக்கு ஃபூக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்ல ஷிரோகன் என்ன லேடி ஃப்ரான்ஸைனோட ரீஇன்கார்டினேஷன் சொன்ன அவரா அப்படின்னு கேட்குறான். நருமி ஆமாம், ஒருவேளை அவர் சொன்னது உண்மையாக இருந்துச்சுன்னா, நீ ஒருவேளை ஃபேஸ்லெஸோட பக்கம் இருந்தனா என் கையாலேயே உன்னை கொல்லுவேன், துடிக்க துடிக்க கொல்லுவேன்னு சொல்ல அவங்க நடந்து போய்கிட்டே இருக்க அங்கே இருக்க எல்லாருமே ஷிரோகனை பார்த்து பயப்படுறாங்க, சிலர் வெறுக்கிறாங்க. நருமி இதை சொல்ல அங்கேருந்து ஒருத்தனும் நானும் அதை பண்ணுவேன்னு சொல்கிறான். நருமியை வெறுத்தாலும் அந்த இடத்துக்கு நாக்கமாச்சி சர்க்கஸோட அந்த ஃபேமிலி வருது. லிஸும் அங்கே தான் இருக்கா, அவளும் ரெக்கவர் ஆகிட்டா. ஆனால் அவங்க ஷிரோகனை நல்ல முறையில் தான் நடத்துகிறாங்க. லிஸ் வந்து மசாரு எங்கன்னு கேட்க, மசாரு குழம்பையனை பார்க்க போயிருக்கான், நீ கவலைப்படாத, அவனுக்கு ஒன்றும் ஆகாத, வந்துருவான்னு சொல்லி ஆறுதல் பண்ணுறான். இவங்கெல்லாம் பேசிட்டு திரும்ப ஃபூவை நோக்கி நடந்து போயிட்டுருக்காங்க. ஷிரோகன் நருமியை ஃபாலோ பண்ணுறான். கூடவே பேண்டலோனும் அர்லிக்யூனாவும் ஃப்ரான்ஸைனுக்கு சர்வ் பண்ண கூடவே வராங்க. நருமி கொல்லுவன்னு சொல்லும் போதும், அங்கே சுற்றி இருந்தவங்க அவனை கொல்லுவன்னு சொல்லும் போதும், அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி வந்து அதுக்கு முன்னாடி எங்களை தாண்டணும் அப்படின்னு ஷிரோகனுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டே இருக்க ஒரு ரூமில் ஹசியானாவும் வில்மாவும் இருக்காங்க. ஹசியானா அடிபட்டு கிடக்கிறான் பேண்டலோன் கூட ஃபைட் பண்ணி. வில்மா ஹசியானாவை பார்த்துக்கிறான். வில்மாவும் பெருசாக ஷிரோகன் மேலே வெறுப்பு காமிக்காம ஷிரோகன்ட்ட நல்லா விசாரிச்சுட்டு ஷிரோகன் நடந்து போயிட்டே இருக்கேன். திடீர்னு ஷிரோகனுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு, ஏதோ ஒன்று, யாரோ ஒருத்தர் ஃபுல் ரேஜோட ஷிரோகனை பார்க்குற மாதிரி ஷிரோகன் உணர்றா. யாருன்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ளே எந்திரிச்சு கூட நடக்க முடியாத நிலைமையில கொலவெறியில மெக்சிகா ஷிரோகனை பார்த்துட்டு இருக்கா. அந்த கோபம் ஷிரோகனுக்கு மெக்சிகா அங்கே இருக்கான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவளால் அந்த கோபத்தை உணர்ற அளவுக்கு மெக்சிகா ஷிரோகன் மேலே கோபத்தில் இருக்கா. அந்த மொத்த ஷெல்டரும் அவன் மேலே கோபத்தில் இருக்காங்க. ஒரு வழியாக டாக்டர் ஃபூ இருக்க இடத்துக்கு போயிட்டு ஷிரோகனை டெஸ்டிங்காக படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா அவள் உடம்புக்குள்ளே தான் சாஃப்ட் ஸ்டோன் டிசால்வ் ஆகிருக்கு. அவள் மட்டும்தான் மொத்த உலகத்தையும் குணப்படுத்த முடியும். அதுக்காக தான் ஃபூ அவளை சொல்லியிருப்பார். அந்த இடத்துல கையும் இருக்கான். தாத்தாவும் பெருசாக ஷிரோகன் மேலே கோவத்தை காமிக்கல, அவளை வெறுக்கல. ஃப்ரெண்ட்ஸ் கையும் அவளை வெறுக்கல, அவன் மேலே கோவத்தை காமிக்கல. பட் மற்ற எல்லாரும் நாக்கமாச்சி சர்க்கஸ், தாத்தா ஃபூ, கை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை தவிர மொத்த ஷெல்டரும் இன்க்ளூட் நருமியும் ஷிரோகனை டால் ஃப்ரான்ஸைனை நினச்சி அவள் ஃபேஸ்லெஸ் பக்கம் இருப்பான்னு நினச்சி வெறுக்கிறாங்க. டெஸ்டிங் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி கை எங்களை மன்னிச்சிருங்க, ஃபேஸ்லெஸ் சொன்னதுபடி நீங்கள் மட்டும்தான் ஜொனாஃபாவுக்கு க்யூர், நீங்கள் மட்டும்தான் உங்களை ஜொனாஃபாவை க்யூர் பண்ண முடியும், ஸோ நான் உங்களை டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு நான் உங்களோட மெமரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன், உங்கள் மெமரியை டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. நருமி இவன் மெமரியை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன், அதுக்கு முன்னாடி இந்த பேண்டலோனையும் அர்லிக்யூனாவையும் வெளியே போக சொல்லுங்கள், அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல, ரெண்டு பேரும் நாங்கள் லேடி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ப்ரொடெக்ஷனாக கூட தான் இருப்போம், அதையும் மீறி எங்களை வெளியே போக சொன்னீங்கன்னா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஃபைட் பண்ணி ஆகணும்னு சொல்ல, இப்போ தாத்தா உங்கள் லாயல்ட்டியை பார்த்தா எனக்கு பிரமிப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் உங்கள் விஸ்வாசத்தை காட்டுற இடம் தப்பு, பரவாயில்ல இருங்கன்னு சொல்ல, கையும் பிரச்சனை இல்லை இவங்க இங்கே இருக்கட்டும், நீ இப்போ என்கிட்ட ஒலிம்பியா இருக்கா, நான் இவங்களை மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கை சொல்கிறான். நருமியும் அங்கேருந்து போயிடுறாரு. டெஸ்டிங்கும் ஆரம்பிக்குது. மொத்தம் 6 மணி நேரம் நடந்திருக்கு அந்த டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே ஃப்ரான்ஸைன் வந்து டெஸ்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து கை ஷிரோகன்ட்ட, சாரி
இது ரொம்ப நேரம் போயிடுச்சு, 6 மணி நேரமாக நீங்கள் உங்கள் பொறுமையை காத்ததுக்கு தேங்க்யூ. இப்போ நீங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும், போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல ஷிரோகன் என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் அங்கே இருக்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேவ் பண்ணுறா. பட் யாரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாரும் அவள் ஹெல்ப்பை ஏற்றுக்கல, அவளை வெறுக்கிறாங்க. கடைசியாக மெக்சிகாவுக்கும் போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு போக அங்கே இவங்களோட 100 மடங்கு ஷிரோகன் மேலே வெறுப்பில் இருக்கா. உனக்காக தான், உன்னால தான் இதெல்லாம் நடக்குது, ஃபேஸ்லெஸ் உனக்காக தான் இது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கள் அப்பா பேண்ட்ரன் கூட ஃபைட் பண்ணி தான் செத்தாரு, என் ஃப்ரெண்டும் இதே பொருளில் தான் இறந்தா, இதெல்லாம் உன்னால தான். இங்கேருந்து வெளியே போகணும் கத்த, அங்கேருந்து ஒரு ஜக்கை எடுத்து அவன் மேலே அடிக்க ஷிரோகன் அதை டாச் பண்ணல. அவளோட சோகத்தை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக நிற்கிறா. அவன் அந்த ஜக்கை எடுத்து அடிச்சுட்டு நீ இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு கத்துறா. இப்போ நாங்கள் படுத்துட்டு இருக்கிறதுலேருந்து எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து என் ஃப்ரெண்டு செத்ததுலேருந்து என் கை கால் உடஞ்சது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நான் அவனை வெறுக்கிறேன், இங்கேருந்து போன்னு சொல்ல ஷிரோகன் அந்த உடஞ்ச கிளாஸ் பீசஸ்லாம் பொறுக்கிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி இந்த பக்கம் ஃபேஸ்லெஸ் இவங்க இருக்க அந்த ஷெல்டருக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறான் லைவ்ல. அங்கே கை, ஃப்ரெஞ்ச், நருமி, நாக்கமாச்சி ஃபேமிலி எல்லாரும் இருக்க ஃபேஸ்லெஸ் தன்னோட புது உருவத்தில் புது ஃபார்மில் யங்கர் க்ளோனில் பேசுகிறான். என்னோட எந்த வெர்ஷனில் திரும்ப உங்களை பார்க்கறதுல சந்தோஷம், நான் ஹேண்ட்ஸம் ஆனதுக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் என்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல நருமி எதுக்காக என்னை சகாரா டெசர்ட்டில் காப்பாற்றினேன், நீ ஃபேஸ்லெஸ்ஸாக இருந்தேன் நான் அங்கேயே கொண்டிருக்கலாமே, எதுக்காக காப்பாற்றினான்னு கேட்க அதுக்கு காரணம் நீ பார்க்க என்னோட அண்ணன் மாதிரியே இருக்க, உன்னை காப்பாற்றி உன் கண்ணு முன்னாடியே எலினோராவை எனக்கு சொந்தமாக்கணும், நாங்கள் 2 பேரும் வாழ்கிறத நீ பார்க்கணுங்கிறதுனால தான் சகாராவோட காப்பாற்றினேன். ஆனால் இப்போது நான் உடஞ்சி போயிருக்கேன். யூஸ்வலாக இந்த மாதிரி மனசு உடஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, அழுவாங்க, இல்லை அதை ஏற்றுக்குவாங்க, இல்லை அதுக்கு காரணமானவங்கள பழி வாங்குவாங்க. ஆனால் நான் இந்த மொத்த உலகத்தையும் இருக்கிறேன், இந்த மொத்த உலகத்தையும் இல்லாமல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் முடிய ஷிரோகன் எவ்வளவோ ட்ரை பண்ணுறான், அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும், சேவ் பண்ணணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறா. பட் அங்கே இருக்க யாருமே அவளோட ஹெல்ப்பை ஏற்றுக்கல, அவளை தள்ளி விட்டுறாங்க, அடிக்கிறாங்க. அவள் கொண்டு போகிற ஃபுட்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டு அவளையும் கீழே தள்ளி விட்டு நீ எங்களுக்கு எதுவும் பண்ண தேவையில்ல, நீ அவங்க பக்கம், நாங்கள் வெறுக்கிறோம், இங்கேருந்து போயிருன்னு சொல்லி எல்லாரும் இருக்கிறாங்க. பட் நாக்கமாச்சி ஃபேமிலி தான் ஷிரோகனுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்க நருமி மெக்சிகாவை வீல் சேரில் வச்சு பால்கனியில் வெளியே ரிலாக்ஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறாரு. மெக்சிகா ஆக்வாவிட்டாக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், அதனால தான் வெளியே காற்று மொத்தமும் விஷமாக இருந்தோம், ஜனாஃபா பக்ஸாக இருந்தோம், நம்மளால் இந்த காற்றை ஃபீல் பண்ணிக்கிட்டு வெளியே நிற்க முடியுது. ஆனால் மற்ற எல்லாரும் உள்ள அடைஞ்சு போய் கிடக்காங்க, மீதி எல்லாம் வெளியே ஜொனாஃபாவால் பாதிக்கப்பட்டு கிடக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஷிரோகன் மேலே அந்த ஜக்கை தூக்கி அடித்தா இல்லையா, அதையும் சொல்கிறான். நான் அவள் டாச் பண்ணோன்னு நினச்சேன், இருந்தாலும் அவள் டாச் பண்ணல, ஏன்னு தெரியல. இப்போ அவளுக்கு லாயலாக இருக்க அந்த பப்பட்ஸ் தான் எங்கள் அப்பாவை கொண்டுச்சு, நான் அதுக்கு பழி வாங்கியே தீருவேன்னு சொல்ல நருமியும் நானும் அவங்கள பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே உள்ள இது வரைக்கும் வீக்காக இருந்த அடல்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் எல்லாரும் ஜொனாஃபாவால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ரெக்கவர் ஆகிட்டு வரதாகவும் முன்ன இருந்ததோட ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிறாங்கன்னு பேசிக்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் அசியானா கார்டினல் கூட சண்டை போட்டு எந்திரிக்கவே முடியாத கிடக்க வில்மா தான் அவனை பார்த்துக்கிறா. அசியானா ஏன் என் கூட இருக்க, என்னைய பார்த்துக்கிறேன்னு கேட்க உன் கூட தான் நான் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், ஃப்ரீயாகவும் இருக்க முடியுதுன்னு சொல்ல மேபி நம்ம 2 பேரும் அசாசினாக இருக்கிறதுனால இருக்கலாம்னு சொல்கிறான். வில்மாவுக்கும் அசியானாவுக்கும் ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல. அப்படி இருந்த பக்கம் ஷிரோகன் லெஸ் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. நான் என்ன பண்ணாலும் அவங்க யாருக்கும் என்ன பிடிக்கல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, எப்படி இவங்க எல்லாரும் என்ன நம்ப போகிறாங்க, ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்க லிஸ் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறா. இந்த மாதிரி நேரத்தில் நீ என்ன பண்ணுவ லிஸ் அப்படின்னு ஷிரோகன் கேட்க நான் பாடுவேன், எனக்கு பிடிச்ச பாட்டை பாடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஷிரோகன் கரெக்ட் தான், நான் ஒரு என்டர்டெய்னருங்கிறதே மறந்துட்டேன், நான் அவங்க எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்னு தன்னை தித்திக்கிறான். இதெல்லாம் அவங்க பேசிகிட்டு இருக்கவே பின்னாடி நருமி வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு, வாங்கன்னு கூப்பிட்றான். மொத்த ஷெல்டரும் அவங்க போய் நிற்கிறேன். எல்லாரும் வந்தாச்சு. திரும்ப ஃபேஸ்லெஸ் கிட்ட இருந்து ஒரு பாட்காஸ்ட். நான் ஜொனாஃபா பக்ஸோட ஸ்பீடை ஆக்சலரேட் பண்ணிட்டேன், இன்னும் 2 வாரம் தான் உங்களுக்கு டைம், 2 வாரத்தில் இந்த பூமியில் இருக்க மொத்த பேரும் சாக போகிறீங்க, இந்த உலகத்தை வேரோட அழிக்க போகிறேன்னு சொல்ல அந்த பாட்காஸ்ட் முடியுது. ஃபூ தன்னோட பிளானை சொல்கிறாரு. நான் ஹரியை மாடிஃபை பண்ணியிருக்கேன், ஹரி ஒவ்வொருத்தராக தான் க்யூர் பண்ணோம், இப்போ இந்த மாடிஃபை பண்ண ஹரி ஒரு வேவ் ஃபார்மில் பக்ஸை கிளியர் பண்ணும், சுற்றி ஒரு எலக்ட்ரிக் வேவ் மீட் பண்ணேன், அது ஜொனாஃபா பக்ஸை கொல்லும். இப்போ என்னோட பிளான் என்னென்னா இதை ஃபேஸில் இருக்க அவன் அங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா பக்ஸ் எல்லாத்தையும் க்யூர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு ஷெல்டரில் ஏற்றி லான்ச் பேடில் வச்சு அவன் இருக்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். அதுக்கு ஒரு பழைய ட்ரெயினை யூஸ் பண்ணலாம்,
அந்த ட்ரெயினை ஜனஃபா பாக்ஸ் எதுவும் பண்ணாது, அதை நருமி தான் ரைட் பண்ண போகிறான். நாக்கமாச்சி சர்க்கஸ் அதை பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்ல அங்கே இருக்கவங்க ஏன் அவங்க பார்த்துக்கணும்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க தான் ஷிரோகன் கூட ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. ஷிரோகனோட உடம்புக்குள்ளே தான் சாஃப்ட் ஸ்டோன் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவளோட மூச்சு காற்றுலேருந்து வேர்வை வரைக்கும் எல்லாமே ஆக்வாவிட்டாவாக இருக்கும். அது கூட இருந்த அவங்க ஜொனாஃபாவால் பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அவங்க தான் இதை பார்த்துக்கணும்னு சொல்ல ஷிரோகன் முன்னாடி வந்து ஏன் அவங்க பார்த்துக்கணும், நானே பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு இது சேஃப் இல்லைன்னு சொல்ல நருமி ஷிரோகன் இதுக்குள்ளே இருக்கக்கூடாது, இதை நான் அப்போஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. மெக்சிகாவும் அதை ஏற்றுக்கிறா, அதே தான் சொல்கிறா, ஷிரோகன் இதுக்குள்ளே வரக்கூடாதுன்னு. மற்ற எல்லாரும் பிளானை ஏற்றுக்கிறாங்க. பேசி முடிச்சுட்டு தாத்தா ஃபூ வந்து எல்லாரும் ஷிரோகன், ஏன் நீங்கள் எல்லாரும் ஷிரோகனோட மெமரியை பார்க்கக்கூடாதுன்னு கேட்க ஷிரோகன் அந்த ரூமை விட்டு போகிறேன்ட்டு போகிறான். அவள் போய் ஒரு லிஃப்ட்டில் ஏறுறான். அந்த பக்கம் மெக்சிகாவும் அவன் மெமரியில் என்ன இருந்தால் எனக்கு என்ன, நான் அதை பார்க்க விரும்பலன்ட்டு போகிறான். நருமியும் அதையே சொல்லிட்டு ஷிரோகன் இருக்க அதே லிஃப்ட்லேயே போகிறாரு. லிஃப்ட்டுக்குள்ளே ஷிரோகன் நருமி கிட்ட கேட்குறா, எதுக்காக என்ன வெறுக்கிறீங்கன்னு தெரில, என்னதானே என்ன மறந்த மாதிரி நடித்தாலும் உன் மனசுக்குள்ளே நான் இருக்குன்னு தெரியும், எதுக்காக என்னை வெறுக்கிற, எதுக்காக என் மெமரியை பார்க்காம வந்துட்டின்னு வைக்கிறான். எனக்கு உன் மெமரியை பற்றி எந்த கவலையும் இல்லை, உன்னை பற்றி எந்த கவலையும் இல்லை, நீ ஃபேஸ்லெஸ் பக்கம் தெரிஞ்சா உன்னை கொல்லவும் நான் தயங்க மாட்டேன்னு சொல்ல ஷிரோகன் நீ என்னை வெறுத்தாலும் சரி, நீ என்னை கொன்னாலும் சரி, நான் எப்பவும் உன்னோட ஷிரோகன் தான் அப்படின்னு ஷிரோகன் சொல்ல லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. நருமி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். இவங்க வெறுக்கிறத பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு காய் மெக்சிகாவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல அந்த ஷெல்டருக்கு மொத்தமாக போகிற தண்ணி எல்லாமே அங்கேருந்து தான் போகுது. அந்த இடத்துல அவளை கூட்டிகிட்டு போய் சத்தம் போடாமல் வா, நான் உனக்கு ஒன்று காட்டணும்னு சொல்லி கை அவளை கூட்டிகிட்டு போகிறான். அந்த ரூம்குள்ளே எட்டிப்பாரு, சத்தம் போடாதுன்னு சொல்ல அந்த ரூம்குள்ளே ஷிரோகன் தன்னை தானே வெட்டிக்கிட்டு அவளோட உடம்புல இருக்கிற ரத்தம் அருவி மாதிரி ஊற்ற அந்த ரத்தத்தை அங்கே இருக்க மொத்த தண்ணியிலையும் கலக்கிறான். எதுக்காக அப்படி பண்ணுறான்னு கேட்க அவளோட பிளட்ல தான் சாஃப்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஸோ அவள் ரத்தத்தை தண்ணியில் கலந்தா அந்த மொத்த தண்ணியும் ஆக்வாவிட்டாவாக மாறும். அங்கே இருக்க எல்லாத்துக்கும் ஜொனாஃபா இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அந்த தண்ணியை குடிக்கிற அவங்களும் சீக்கிரமாக ரெக்கவர் ஆவாங்க. ஸோ அதனால தான் அவள் தன்னை தானே காயப்படுத்திக்கிட்டு அந்த ரத்தத்தை தண்ணியில் கலக்கிறா. அவள் என்னதான் ஷிரோகனாக இருந்தாலும் அதிகமாக ரத்தத்தை இழந்தா அவளும் செத்து தான் போவா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நான் அவள் கேட்க மாட்டேங்கிறான். இப்படிப்பட்ட பொண்ணை தான் நீங்கள் எல்லாரும் வெறுக்கிறீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உங்கள் அப்பா செத்ததுக்கும் ஜொனாஃபா பரவறதுக்கும் அவள் காரணம் இல்லை, இதெல்லாம் அவள் தப்பு கிடையாது, நீங்கள்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு கை சொல்கிறான். மெக்சிகா அதெல்லாம் பார்த்துட்டு அவளை அன்னைக்கு நைட் அவள் லிஸ்கிட்ட சொன்ன மாதிரி ஷிரோகன் லிஸ்கிட்ட சொன்ன மாதிரி நான் ஒரு என்டர்டெய்னர், நான் என்டர்டெயின் பண்ணி எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுவேன்னு சொன்ன மாதிரியே ஃபில்டர் இருக்க மொத்த பேரும் இருக்க அவள் அவங்களுக்காக பாட்டு பாடுறான். நருமி, குழந்தைங்க, ஃபூ, நாக்கமாச்சி, வில்மா, சியானான்னு மொத்த ஷெல்டரும் அங்கே இருக்க ஷிரோகன் அவங்களுக்காக பாட்டு பாடுறா. இங்கே காரக்குடி சர்க்கஸோட எபிசோட் 29 முடியுது.